இப்போ வந்து சத்தியமங்கலம் போயிட்டுருக்கேன். ஏர்லி மார்னிங் 5:30 ஆகுது. பைசன்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ ரோட்டில் மேய்ஞ்சிட்ருக்காங்க. ஒன்று பாருங்கள், இன்னும் கிராஸ் ஆகல. இன்னும் கூட்டம் பாருங்கள், அங்கே தெரியும் கூட்டமாக அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. இங்கே ஒரு பைசன் பாருங்கள். இப்போ வந்து சத்தியமங்கலம் செக் போஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வந்து பேரிகேட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணல. 6:30 பக்கமாக ஆயிரும். எப்போவுமே நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓப்பன் பண்ணோன்னு கிளம்புறது தான். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சத்தியமங்கலம் செக் போஸ்ட் தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே வந்துட்டு நான் மான் பார்த்துருக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ரோடு கிராஸ் பண்ணி எல்லாம் துள்ளி குச்சி ஓடிட்டுருக்கு. இதை ஃபஸ்ட் டைம். நான் எப்பயுமே வந்தேன்னா சருன்னு போயிடுவோம், பெருசாக இருக்காது. இன்றைக்கி பைசனும் பார்த்துருக்கேன், மானும் வந்து பார்த்துருக்கேன். மான் வந்து அப்படியே துள்ளி குதிச்சு விளையாடி போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் துள்ளி குதிச்சு விளையாடிட்டு காலையில் கொண்டாட்டம் பண்ணுறது. எல்லாம் ஃபாரஸ்ட்குள்ளே உள்ளே போயிட்டுருக்கு. எல்லாம் வண்டி வர ஆரம்பிச்சுன்னு உள்ளே போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் வந்து ஏற போகிறோம். அந்த இடத்த வந்து ஏகப்பட்ட மான் கூட்டம் இருக்குது. 2 சைடு 2 பக்கமும் ரோட் சைடில் இருக்குது. இப்போ வந்து மானுக்கு வந்து கிராஸ் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த மான் குட்டி வந்து கிராஸ் பண்ண போகுது. இப்போ வந்து சத்தியமங்கலத்தில் 27வது ஹேர்பின் பெண்டில் தான் நிற்கிறோம். இங்கே வந்து எப்பயுமே சத்தியமங்கலத்தில் 27வது ஹேர்பின் பெண்டில் சௌரியமாக, அதாவது பைக்கில் வந்தீங்கன்னா நல்லா வசதியாக நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கான இடம் வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல நின்றுருக்கோம். ஸோ சன் ரைஸ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி அங்கே வந்து மிஸ்ட் வந்து அப்படியே லைட்டாக கவர் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கு, மூமெண்ட்டில் இருக்குது. சரியான வியூ. புரியல, நானும் நிறையா வாட்டி பார்த்துட்டேன். வனத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி போடாதுன்னு சொல்லி எல்லா ஹில் ஸ்டேஷன்லையும் வச்சுருக்காங்க. பட் யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. இதுக்கு வந்துட்டு ரொம்பவும், அதாவது கடுமையான சட்டங்களும் பனிஷ்மெண்ட்டும் கொடுத்தா தான் இவங்க வந்து இந்த மாதிரி போடுறதை கண்டிப்பாக நிறுத்துவாங்க. எல்லா ஹேர்பின் பென்ஸ்லையாக இருக்கட்டும், ரோட்லேயாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்துட்டு ஹில் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி இயற்கை சூழலில் வந்து பிளாஸ்டிக்ஸை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பக்கமும் தான் இருக்குது. ஆனால் எல்லா பக்கமும் இந்த மாதிரி வச்ச பிறகு தான், இந்த போர்டை வச்ச பிறகு தான் இந்த மாதிரி வந்துட்டு இவனுங்க வந்து பிளாஸ்டிக்ஸை வந்து தூக்கி போடுறது, இந்த மாதிரியான வேலைகள் வந்து செய்கிறாங்க. இதை வந்து எல்லா பக்கமும் நடந்துட்டு தான் இருக்குது. பட் அதுக்கான நடவடிக்கை வந்துட்டு அரசாங்கம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறது வந்து ரொம்ப இதாக கொடுத்தாங்கன்னா தான் இதை வந்து திருத்த முடியல, என்ன பண்ணவே முடியாது. பாருங்கள், போர்டு வந்து அங்கே வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், மண்வளம் காப்போம்னு சொல்லி அந்த போர்டு இருக்குல்ல, நான் நல்லா தெளிவாக காட்டுறேன். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, தெரியுதா? சேவ் அவர் எர்த் ஃப்ரம் பிளாஸ்டிக்ஸ்னு போட்டிருக்காங்களா. பட் ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு 25 அடி தான் இருக்கும். பாருங்கள், இங்கேயே கொட்டி வச்சுருக்கானு, எவ்வளோ கொட்டி வச்சுருக்கானு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ஹில் ஸ்டேஷனும் இப்படி தான் இருக்குது. இதை வந்து என்றைக்கு மாறப்போகுதுன்னு தெரியல. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். அப்படின்னு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஸோ அங்கே பாருங்கள், மிஸ்ட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க அந்த ஏரியாவில். நான் என்ன இந்த ஹேர்பின் பெண்ட் விட்டு கிளம்பல, அப்படியே இங்கே தான் இருக்கேன் பார்த்துட்டு. மானும் பைசனும் பார்த்தேன், ரோட்டு மேலே இருந்துச்சு. எல்லாம் விரட்டி விட்ருப்பாங்க இந்நேரத்துக்குலாம். எல்லாம் இருந்துச்சிங்களா? பைசன் இருந்துச்சா இல்லை? சரி சரி சரி. ஸோ சத்தியமங்கலம், ஆசனூர், திம்பம்ல வந்து நேற்று ஃபுல் மழையாட்டிருக்கு. கிளைமேட் சூப்பராக இருக்குது. மிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நானும் அங்கேருந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே அப்படியே லென்த்தாக வந்து ஃபுல்லாக அப்படியே போயிட்டு தான் இருக்குது. கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி. ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பக்காவாக இருக்குது. ஆசனூர், திம்பம்லாம் தாண்டிட்டேன் நான். இப்போ வந்து தாளவாடி நோக்கி போயிட்டுருக்கேன், மசனக்குடிக்கு. கிளைமேட் அப்படி சூப்பராக இருக்குது, வர்ணிக்க வார்த்தை இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ எத்தனை தடவை பார்த்தாலும் இந்த இயற்கையை வந்து சலிச்சே போகாது. அவ்வளோ அருமையாகவும் அழகாகவும் எப்பயும் இருக்கும். ஸோ கிளைமேட் சூப்பராக இருக்கிறதுக்கு இந்த தாளவாடி நோக்கி போகிற இந்த ரூட்டில் வந்து சூப்பராகவே இருக்குது. ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. வண்டி எல்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. கிளைமேட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. மார்னிங் நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. அதனால் வந்து இப்போ கிளைமேட் வந்து பயங்கரமாக இருக்குது.
காட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு மனசே இல்லை. அந்த அளவுக்கு வந்து காடு வந்து ரொம்ப சூப்பராக அப்படியே அருமையாக பச்சை பசேர்னு இருக்குது. வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு பார்டர் தாண்டி கர்நாடகா எல்லைக்குள்ளே வந்து உள்ளே போக போகிறோம். இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கும். கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ தான் செக் போஸ்ட் தாண்டணும். ஸோ அங்கே எல்லாம் அங்கே இருக்குல்ல, அதுதான் வந்து செக் போஸ்ட்டு. அதாவது தமிழ்நாடு எல்லை முடிஞ்சு கர்நாடகா எல்லை வந்து ஆரம்பம். அதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். சோலோவாக வரதுனால ஒரு பிரச்சனை என்னென்னா நிறுத்தி வீடியோ எடுக்கிறதா இருக்குது. அதே டபுளாக வந்துருந்தால் அப்படியே ரன்னிங்லேயே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நின்று தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. தாளவாடி போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா செக் போஸ்ட்டும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எப்பயுமே இங்கே மலையில் விளையக்கூடிய பழங்கள் வந்து இங்கே அதிகம் கிடைக்கும். ஸ்டார் ஃப்ரூட்டு, மாங்காய், பப்பாளி, இந்த வாழைப்பழம், அப்புறம் இந்த சிறுதானியங்கள். இது கொடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ பலாப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி வந்தீங்கன்னா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லீங்கன்னா, ஏன்னா ஏர்லி மார்னிங் வந்துடுங்க, சாப்பிட்லீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுட்டு இங்கே வந்து பழம் இதெல்லாம் வாங்கிக்கலாம். தேன் கூட வச்சுருக்காங்க. வந்து எங்கே இருக்கான்னா குண்டல்பேட் போயிட்டுருக்கோம். இது அதாவது எப்படி வந்திருக்கேன்னா சத்தியமங்கலம், திம்பம், தாளவாடி, ஆசனூர், தாளவாடி. இப்போ வந்து இது ஏதோ என்னென்னமோ பொருள் அது நிறைய போட்டுருந்துச்சு. இப்போ வந்து குண்டல்பேட்டை போகிற வழி தான் இது. இது வந்து ஒரு பெரிய பள்ளம் நடுவில் அந்தண்ட கரடு இந்தண்டி கரடு. ஸோ ஃபோனில் பார்க்குறது எப்படி தெரியுன்னு தெரில. சூப்பராக இருக்குது லொக்கேஷனு. அவ்வளோ அடுத்து அப்படியே மசனக்குடி, பந்திப்பூர், முதுமலை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் திரும்ப வரது தான்.